மிஷ்கினுக்கு கை கொடுத்த பாலா படைப்பு விஷயத்துல எந்த வகையிலயும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன்றதுல உறுதியா இருந்துட்டு வரும் பாலா அவரை போலதான் மிஷ்கினும் தயாரிப்பாளர்னா அவங்க வேலையில மட்டும் தலையிட வேணும், டைரக்டர் வேலையில மூக்க நுழைக்க கூடாதுன்ற கொள்கையை கடைபிடிச்சிட்டு வரவர். இந்த கொள்கை காரணமாகத்தான் அத்தனை எளிதில் அவர் இயக்கும் படங்களை தயாரிக்க தயாரிப்பாளர்கள் சிக்கிறதில்ல. அதனாலதான் ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் படத்தை தானே தயாரிச்சாரு மிஷ்கின். ஆனா படம் கைய சுட்டுடுச்சு. இருந்தாலும் தன்னோட கொள்கையில விடாப்பிடியாக தான் இருந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி தயாரிப்பாளர்களும் இருந்துட்டு வர்றதுனால அடுத்தபடியா புது படத்தை இயக்க சரியான தயாரிப்பாளர் இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருந்தாரு மிஷ்கின். இந்த நிலையில ஒரு கலைஞனோட மனநிலை இன்னொரு கலைஞனுக்கு தான் தெரியும்னுவாங்களே, அந்த வகையில இப்போ தன்னோட சக டைரக்டரான மிஷ்கினுக்காக அடுத்தபடியா தானே ஒரு படத்தை தயாரிக்க முன் வந்திருக்காரு டைரக்டர் பாலா. மிஷ்கின் சொன்ன கதை பாலாவை ரொம்பவே பாதிச்சான். அதனால அந்த படத்தை நானே தயாரிக்கிறேன், விரைவில் படப்பிடிப்ப ஆரம்பிப்போன்னு சொல்லியிருக்காராம். இருந்தாலும் ரெண்டு பேருமே தங்கள் விஷயத்துல அடுத்தவர் தலையிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. அதனால தானும் ஒரு டைரக்டர்ன்ற முறையில ஒருவேளை எப்பதாவது மிஷ்கின் விவகாரத்துல பாலா மூக்க நுழைச்சா என்ன நடக்குமோன்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.